வணக்கம் வணக்கம். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டே 4 ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஜர்னி. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு 100 டேஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஜர்னி. நீங்க டே 1, டே 2, டே 3 வீடியோ பார்க்கலன்னா, இப்பவே போய் பார்த்துட்டு வந்துருங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட கன்டினியூட்டி தான் இது. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இன்ட்ரோடக்ஷன் டூ மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, எக்ஸலோட பேசிக்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிற ரொம்ப பேசிக்ஸான பேசிக்ஸ் வந்து பார்க்க போறோம். ஏன்னா நெறைய பேருக்கு எக்ஸல் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா, ஃபர்ஸ்ட்ல இருந்து கத்துக்கணும்னு நெனச்சு நம்ம சேனல பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி, இன்னைக்கு வந்து பேசிக்ஸ் பார்க்க போறோம். இன்னும் 10 டேஸ் முடியும்போது கண்டிப்பா வந்து எக்ஸல நம்ம கம்ப்ளீட் பண்ணிறலாம். இன்னைக்கு பேசிக்ஸ் ஓகே? பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் பிராக்டிகல் கம்மியா தான் இருக்கும். ஆனா பிராக்டிகல் இருக்கும். நீங்க இத ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிரும். இது ரொம்ப அடிமட்டமான பேசிக்ஸ் தான். ஆனா இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது. ஓகே? வாங்க. வெல்கம் டூ த பிராக்டிகல் ஜர்னி. நம்ம வந்து இதுக்கப்புறம் எல்லாமே பிராக்டிகல் தான். நம்ம தியரின்னு ஒண்ணு எடுக்க போறதே இல்ல. ஆனா, அதுக்காண்டி தியரியே இல்லாம நம்ம பிராக்டிகலா கொண்டு போ முடியாது. ஏன்னா, ஏன் இதெல்லாம் பண்றோம்? இதுக்கு என்ன அர்த்தம்? அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ, தியரி இருக்கும். ஆனா, மோர் நமக்கு வந்து பிராக்டிகல் தான் இருக்கும். ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ்லயே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில்லுன்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் தான். 99% ஆஃப் டேட்டா அனலிஸ்ட் வந்து இத யூஸ் பண்றாங்க. நெனைக்கலாம் நம்ம பவர் பிஐ வந்துருச்சு, டேப்லியூ வந்துருச்சு. இன்னுமா எக்ஸெல் யூஸ் பண்றாங்கன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா, இப்பவும் நெறைய கம்பெனிஸ்ல எக்ஸெல்ல தான் யூஸ் பண்றாங்க. ஓகே. வாட் இஸ் மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட். ஸ்ப்ரெட்ஷீட் நான் உங்களுக்கு பின்னாடி லாஸ்ட்ல ஒரு பிராக்டிகல்ல நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் டேட்டாவ, ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், அனலைஸும் பண்ணிக்கலாம், கிரியேட் ரிப்போர்ட்ஸ். இந்த 4 ஸ்டெப்ப தான் நம்ம 10 டேஸ்ல பண்ண போறோம். அந்த 10 டேஸ் முடியும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து ஓகேவா இருக்கும். ஏன் வந்து அனலிஸ்ட் வந்து எக்ஸெல் யூஸ் பண்றாங்க? அப்படிங்கிறது உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். இருந்தாலும் சொல்றேன். எக்ஸெல் யூஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, பிசினஸுக்கான ரிப்போர்ட்ஸ நம்ம ரெடி பண்றது. இப்போ ஒரு கம்பெனி அல்லது சூப்பர் மார்க்கெட் ஏதாவது ஒண்ணு நடத்துறோம்னா, அதுல வர வரவு, செலவு எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு சார்ட்டா வச்சுக்கிட்டோம்னா, அது நமக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த டேஷ்போர்ட்ஸு, ஆட்டோமேட்டட் டேஷ்போர்ட்ஸ்லாம் கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த வந்து எக்ஸெல். ஓகே. ஃபர்ஸ்ட்டு. நமக்கு இப்போ எப்பவும் போல பார்க்குறது தான் சூப்பர் மார்க்கெட் சேல்ஸ் டேட்டா. இப்போ வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல தினமும் ஒரு ஆயிரக்கணக்கான விற்பனை நடக்குது. அது எல்லாத்தையும் இப்போ வந்து ஓனர் நம்மட்ட வந்து குடுத்துட்டு போயிருக்காரு கடைய. நம்ம அவர்ட்ட வந்து எழுதி எழுதி இத காட்ட முடியாது. நெறையா வந்துட்டாங்கன்னா, அது திடீர்னு பேப்பர் மிஸ் ஆகலாம், டேட்டா தொலைஞ்சு போகலாம். ஸோ நம்ம அத வந்து என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட் நேமு, பிரைசிங்கு, எவ்வளோ சரக்கு இருக்கு, எவ்வளோ லாபம் வருது டெய்லி இப்படிங்கிறத வந்து ஒரு டேட்டாவா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, அத ஃபியூச்சர்ல நமக்கு சேல்ஸ் இன்கிரீஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே. இதான் பாருங்க. இப்படிதான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இது பிராக்டிகல் இல்ல. நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் அந்த ஸ்லைடு முடிஞ்சோனே நான் உங்களுக்கு எக்ஸலும் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். இது எக்ஸல்னு வச்சுக்கோங்க. பிளாங்க் ஒர்க் புக் இப்படிதான் இருக்கும். ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல இருக்கும். நம்ம வந்து எம்ப்டியா தான் இருக்கும். நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ரோ மற்றும் காலம் கொண்ட ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் தான் எக்ஸல். ஓகே. வாங்க. ரோஸ்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல இப்படியே. இந்த சைடு வர்றது ஃபுல்லா ரோ 1. இது ஃபுல்லாவே ரோ 1. இது ஃபுல்லா ரோ 2, இது ஃபுல்லா ரோ 3. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு எக்ஸெல்ல வந்து ஹரிசாண்டல்ல இருக்கிறத வந்து நம்ம ரோன்னு சொல்றோம். கெப்பாசிட்டி ஒரு எக்ஸெல் ஷீட்ல எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கும்னா, 1,48,576 ரோ வந்து இருக்கும். ஓகேவா? காலம்ஸ்னா உங்களுக்கு தெரியும். இப்படி வெர்டிகலா வரும். ஆ மொத்தம் வந்து எவ்வளோ இருக்குன்னா, 16,384 காலம்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஏலருந்து எக்ஸ்எஃப்டி வரைக்கும். செல்ஸ்னா என்னன்னா, இப்போ வந்து நம்ம எந்த செல்ல வந்து செலக்ட் பண்றோம். இப்ப நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இது ரோ, இது காலம் அப்படிங்கும்போது சாரி இது வந்து ரோ. இது ஃபுல்லாவே ஏபிசிடின்னு போட்டிருக்கிறது ரோ. 1, 2, 3ன்னு போட்டிருக்கிறதெல்லாம் காலம். அப்போ நம்ம இந்த செல்ல செலக்ட் பண்றோம் அப்படின்னா, ரோவ தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு குறிப்பிடணும். பி அப்போ காலம் நம்பர் வந்து 2. பி2 இந்த செல்ல நம்ம பி2ன்னு சொல்றோம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்னு சாரி. இங்க வைக்கிறோம் அப்படின்னா, இது டி இருக்கு. டி இருக்கு. டி இங்க அடுத்து 3 அப்போ இது டி3 செல். இப்படிதான் நம்ம வந்து செல்ஸ வந்து நம்ம சொல்லணும். இப்போ வந்து உங்களுக்கு யாராவது வந்து ஒரு டேட்டா குடுத்துட்டு, அதுல வந்து ஒருத்தரோட ஸ்பெசிஃபிக்கா ஒருத்தர் நேம கேட்டு, அவர் எந்த செல்ல இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கரெக்ட்டா அத பார்த்து சொல்லணும். அடுத்து ஃபார்மிங்கே செல் அட்ரஸ். உங்களுக்கு செல் அட்ரஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு இப்ப தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட்டு காலம் அடுத்து ரோ. காலம் ஏ பிளஸ் ரோ 1, காலம் பி பிளஸ் ரோ 5 அந்த மாரி ஓகே. அடுத்து வாங்க.
செலக்டட் செல் அப்டின்னா என்னன்னா, நம்ம டைப் பண்ணிக்கிட்டு இருக்க செல்லு தான் செலக்டட் செல். இப்ப இந்த செல்ல டைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, அதுதான் செலக்டட் செல். அதுலருந்து நீங்க என்டர் அனுப்புனீங்க அப்டின்னா, கீழ வரும். டேப் அனுப்புனீங்கன்னா, சைட்ல போகும். ஓகே. லெட்ஸ் ட்ரை பிராக்டிசிங். இப்ப என்ன பண்ணுவோம்னா, நான் இத உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு அப்டின்னா, எக்ஸெல் ஓப்பன் பண்ணி, காலம் ஏ, காலம் பி போட்டுக்கோங்க. ஏல வந்து ஏதாவது நேம்னு ஹெட்டிங் போட்டு, பில ஏஜ்ன்னு போட்டு, உங்களுக்கு புடிச்ச ஒரு 3 பேரு. அருண், பிரியா, ராகுல் அண்ட் 22, 21, 23 நீங்க ஒரு போட்டு பாருங்க. போட்டுட்டு அத பண்ணீங்கன்னா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கமெண்ட்ல போடுங்க. ஓகே. அப்புறம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நான் ஆல்ரெடி சொன்னத வச்சு, ஒரு செல் அட்ரஸ் ஆஃப் காலம் சி அண்ட் ரோ 5 இதோட செல் அட்ரஸ் என்ன? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதே மாரி காலம் பி அண்ட் ரோ 10 இதோட செல் அட்ரஸ் என்ன? இதையும் கமெண்ட்ல போடுங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்டின்னா, எக்ஸெல்ல பேசிக்ஸ் பார்த்துட்டோம். ரோக்கள் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம். காலம்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம். செல்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம். செல் அட்ரஸ் எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து ஆக்டிவ் செல்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ உங்களுக்கு நான் எக்ஸெல் ஓப்பன் பண்ணியும் காட்டுறேன். என்னடா இது பிராக்டிகல் லேர்னிங்ன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேசிக்ஸா சொல்றேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம இதில ஸ்டார்ட்டிங்ல இருந்து பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்க வந்து எல்லாமே நம்ம வந்து அடிப்படையிலேருந்து கத்துக்கிட்டு வந்தா தான் நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு வந்து நம்ம ஃபார்மேட்டிங் அந்த மாரிலாம் பார்க்கலாம். அந்த மேல இருக்க ரிப்பன்ல என்னென்ன எதுக்கு யூஸ் ஆகும். எல்லா டீட்டெயில்ஸும் இன்னும் நம்ம டே பை டே இன்கிரீஸ் ஆக எக்ஸெல்ல நம்ம இன்னும் டீப்பா போவோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்றது தான் நல்லது. ஓகே. ஓகே. இத நாளைக்கு பார்க்கலாம். ஆம் இருங்க உங்களுக்கு நான் பிராக்டிகல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். எக்ஸெல் வந்து உங்க லேப்டாப்ல இல்ல அப்டின்னா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல போயிட்டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்னு ட்ரை பண்ணீங்கன்னா வரும். ஃபர்ஸ்ட்டு வந்து அத இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா, ஒரு இது வரும். அதில பிளாங்க் ஒர்க் புக் கிளிக் பண்ணி உள்ள வாங்க. ஓகேவா? இதில ஆல்ரெடி நான் சொன்ன மாரி இது வந்து ஏ. ஆக்சுவலா இது என்னதுன்னா ரோ. திஸ் இஸ் அ காலம். இது வந்து ரோ. இப்ப நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது சைடா போகுது. ஐ மீன் ஹரிசாண்டலா போகுது. இது வந்து ரோ அண்ட் இப்டி கிளிக் பண்ணணும். இப்டி கிளிக் பண்ணோம்னா, இது இது வந்து வெர்டிகலா வருது காலம். ஓகேவா? இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். கீழ எவ்வளோ டேட்டா இருக்குன்னு பார்ப்போம். போய்க்கிட்டே இருக்கு. நெறைய இருக்கு. அதே மாரி இது வந்து உங்களுக்கு ஷீட் 1 இதுல வந்து நீங்க இன்னொரு ஷீட் கிரியேட் பண்ணணும் எனக்கு. இதுல நான் டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சா, இன்னொரு இதுல எனக்கு டேஷ்போர்ட்ஸ் வேணும் அப்டின்னா, நீங்க பிளஸ் குடுத்து இன்னொரு ஷீட் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு நம்ம பேரும் வச்சுக்கலாம். லைக் இருங்க. டேஷ்போர்ட்ஸ் அப்டின்னு நம்ம வச்சுக்கலாம். சாரி மிஸ்ஸிங். இப்போ நீங்க இந்த ஷீட்ல டேட்டாவ ஸ்டோர் பண்றது, இதுல டேட்டான்னு கூட மாத்திக்கோங்க. டேட்டா. ஸோ நம்ம ஷீட் கிரியேட் பண்ணி அதுக்கு நேமும் வச்சுக்கலாம். இப்ப இதுல பார்த்துட்டீங்க. இருங்க. இப்போ ஆல்ரெடி சொல்ட்டேன். இப்போ வந்து நான் ஒரு இடத்துல டைப் பண்றேன். கரெக்ட்டா வந்து இப்ப நான் டேட்டான்னு டைப் பண்ணியிருக்கிற செல்லோட இது சொல்லுங்க. அதாவது நேம் சொல்லுங்க. இது எந்த செல்ல இருக்கு அப்படிங்கிற மாரி நேம் சொல்லுங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். செல் நேம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத. டேட்டாங்கிற செல் நேம் எங்க இருக்கு? அதையும் நம்ம கமெண்ட்ல வந்து நீங்க சொல்லுங்க. ஓகேவா? இப்ப அதுல ஒரு பிராக்டிஸ் இருந்துச்சுல்ல, அத நம்ம பண்ணி பார்க்கலாம். வாங்க. நேம் நேம் வச்சுக்கோங்க. நேம் அண்ட் ஏஜ். இப்போ உங்களுக்கு சில பேருக்கு டவுட் இருக்கலாம். இப்ப என் நேம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஏன் இவ்வளோ குட்டியா இருக்கு காலம் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. இங்க வந்துக்கோங்க. கரெக்ட்டா இப்படி வைங்க. இப்படி வச்சு இப்படி இழுத்தீங்கன்னா வித்து கூடும். ஓகேவா? கரெக்ட்டா நீங்க லைன்ல வைக்கணும். இப்ப நேம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாயிரும். அதே மாரி ஏஜுக்கும் வச்சுக்கலாம் நீங்க. ஏஜுக்கும் நல்லா பெருசா வச்சுக்கலாம். சரி அப்புறம் அந்த நேம் வந்து எனக்கு வந்து இப்படி கார்னர்ல இருக்கக்கூடாது. சென்டர்ல வேணும் அப்படின்னா, சென்டர் இப்படி வச்சுக்கலாம். சாரி மேல இல்ல, கீழ சென்டர்ல. அதே மாரி இதுலயும் சென்டர்ல வச்சுக்கலாம். அந்த 3 அலைன்மென்ட் இருக்குல்ல, இது வந்து இந்த சைடுல அப்படியே ஒதுங்கிரும். அலைன் ரைட்டு அண்ட் இது வந்து அலைன் லெஃப்ட். இது வந்து சென்டர். இப்ப நீங்க வந்து நான் அந்த ரோ 1க்கு மட்டும் எனக்கு கலர் வேணும். அது ஹெட்டர் அப்படிங்கிறனால அது கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்தா இருக்கு ஃபில்ல கொண்டு போய் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஆக்சுவலா நான் என்ன குடுத்துக்கிறேன்னா, எல்லோ குடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஹெட்டர் ஃபுல்லாவே இந்த கலர்ல இருக்கும். நீங்க வந்து இப்படி மாத்திக்கலாம். அதே மாரி நீங்க எல்லா இதுக்கும் மாத்திக்கலாம். ஆனா மேக்ஸிமம் எல்லாரும் ஹெட்டர்ஸ்க்கு மட்டும் தான் கலர் மாத்துவாங்க. இப்போ நம்ம டைப் பண்ணலாம். நேம் டைப் பண்ணலாம். அருண். இப்போ இது செலக்டட் செல்லு. இதுலருந்து கீழ போணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? என்டர். என்டர் குடுத்தோம்னா அடுத்த செல்லுக்கு கீழ வந்துரும். ஓகேவா? ஆ
ஸ்ரீ. ராதா. இப்போ இந்த செல்ல வந்து நம்ம சைடுல போணும்னா நான் என்ன பண்ண சொன்னேன்? டேப். வந்துருச்சு. இப்போ ஏஜ் வந்து ஒரு 23 போடுங்க. அதே மாரி மேல போனோம்னா, அப் ஆரோ இது பண்ணிக்கோங்க 22. அடுத்து அப் ஆரோ 21. இப்போ இந்த டேபிள் வந்து நம்ம முடிச்சுட்டோம். அழகா இருக்கு. இதே மாரி தான் நீங்க ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணி பாருங்க. ஓகேவா? வேற என்ன உங்களுக்கு இதுல சொல்லலாம்? அப்புறம் இன்னொரு விஷயம். இத வந்து நான் வந்து டேபிளா எனக்கு மாத்தணும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு வந்து ஏதாவது காப்பி பண்ணணும் அப்டின்னா, இப்ப இந்த இந்த இது ஃபுல்லா எனக்கு காப்பி பண்ணணும். ஐ மீன் காலம் ஃபுல்லா காலம் ஃபுல்லா காப்பி பண்ணணும் அப்டின்னா, நீங்க இப்டி கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி பண்ண முடியாது. ஸ்ட்ரெய்ட்டா அந்த காலம் நேம்ல போய் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி கண்ட்ரோல் சி குடுத்துக்கலாம். அதே மாரி இப்டியும் கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாரி நீங்க இது பண்ணணும் அப்டின்னா, அந்த நம்பர் கரெக்ட்டா அந்த கார்னர்ல அந்த செல்லோட நேம போய் நீங்க கிளிக் பண்ணணும். அப்பனா தான். இப்போ நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இந்த இடத்துல நான் டைப் பண்ண போறேன் அப்டின்னா, இது உங்களுக்கு என்ன நேம்ன்னு தெரியணும், தெரியல சீக்கிரமா பார்க்கணும் அப்டின்னா, இந்த கார்னர்ல பாருங்க. இந்தா இருக்கு. E13 இதோட நேம் வந்து E13 நம்ம கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஈல இருக்கும். 13த் இதுல இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இந்தா இருக்குல்ல இந்த ரிப்பன்ஸ் ஃபுல்லா என்னென்ன என்னென்ன இது வந்து என்னென்ன பண்ணும், இதோட வேலை என்ன அப்டிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டா பார்க்கும்போது, உங்களுக்கு மேல இருக்க ரிப்பன்ல எந்த ஒரு இதுவுமே என்ன வேலை செய்யாது செய்யும் அப்டிங்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்காது. எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ரிப்பன்ல உள்ளத. ஓகேவா? அதே மாரி டேஷ்போர்ட்ஸ்குள்ள போய் நம்ம எல்லாமே இந்த சார்ட்ஸ் எல்லாம் குடுக்கும்போது உங்களுக்கு இது வந்து புரியும். இப்போ நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க இதே மாரி ஒரு 10 டேபிள் கிரியேட் பண்ணி பாருங்க. 10 டேபிள் கிரியேட் பண்ணி ஹெட்டருக்கு கலர்லாம் குடுத்து ஒரு 10 டேபிள் கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இன்னைக்கு வந்து டே 4 முடிஞ்சுச்சு. இது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளையிலேருந்து நம்ம இன்டர்ஃபேஸ் ஸ்டைல்லாம் பார்க்க போறோம். அந்த ஃபார்மேட்டிங் பத்தி எல்லாம் பார்க்க போறோம். எக்ஸல்ல இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸ்க்கும் என்ன அர்த்தம்? அது என்ன வேலை செய்ய போகுது? அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. நாளைக்கு நம்ம டே 5ல வந்து இன்டர்ஃபேஸ வந்து கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ரிப்பன், ஒர்க்ஷீட், ரோஸு, காலம்ஸு, செல்ஸு, ஃபார்முலா பாரு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல வந்து எக்ஸல் ரெடி அப்படின்னு டைப் பண்ணுங்க. டே 5ல பார்க்கலாம். தேங்க் யூ.